மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். தேசிய வளர்ச்சியில் தொடர்ந்து முன்னணியில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, மத்திய பட்ஜெட் 2025-26 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிலையில பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில தமிழக அரசினுடைய கருத்துக்களாக தமிழகத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். தேசிய வளர்ச்சியில தொடர்ந்து முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலமான தமிழ்நாடு 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் ஏமாற்றம் அடைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது பொருளாதார 2025 விவரிக்கப்பட்டுள்ளபடி அதனுடைய பங்களிப்புகளை அங்கீகரிக்க இந்த பட்ஜெட் தவறிவிட்டது என்றும், குறைந்த பங்களிப்புள்ள மாநிலங்களுடைய விகிதாச்சாரமாக பெறுகின்ற அந்த முக்கியத்துவத்தை இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய பட்ஜெட்ல பல்வேறு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த பட்ஜெட் ஏமாற்றம் தான் அளிக்கிறது என்பதனை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களை பொறுத்தவரை மாநிலங்களுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக 1.5 லட்சம் கோடி ரூபாய் வட்டியில்லா கடனாக வழங்கப்படும் என்ற போன்ற அறிவிப்புகளை எல்லாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இது தமிழகத்திற்கு ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட் தான் என்பதனை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய கருத்தாக பதிவு செய்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.